Mama, how was the ride? Place is very nice, but ride is very bad. The roads are very dangerous. It is called off-road ride. Keep our heart and soul in hand. In hand, ah? Yeah. Great. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கசோலில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண 24 hours பற்றி பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஆர் லன்ச் நாங்கள் டேரெக்டாக ஜிபிக்கு கிளம்பிட்டோம். அண்ட் வி ரீச் ஜிபி அரவுண்ட் 7:30. த ஜேர்னி வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோட் ரைட். ரோடு ரொம்ப நேரவாக இருந்துச்சு. ரோடுன்றதோட இட் வாஸ் மவுண்டன், நேரவாக இருந்துச்சு. அண்ட் தென் தேங்க்ஸ் டு த டிரைவர்ஸ், தே ஆர் வெரி டேலண்டட். எப்படியோ எங்களை பத்திரமா கொண்டு வந்து ஜிபியில் ரீச் பண்ணிட்டாங்க. Hi Kavita. Hey, hello. Welcome back to our channel. So where are we? We are in Latu the Hut, Okay. GB. Okay. Yes. Is this a offbeat place? Yes. Very good. बहुत good. ठंड कैसा है? हाँ. ये बताओ पहले. ठंड नहीं ठंड. तुमको नहीं? ए, तुम्हें बहुत लगता ही ठंड. नहीं? इसको इस लड़की को ठंड नहीं लगती. पंकज तुम बताओ ठंड कैसा है? ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, தட் இஸ் ஆர் ரூம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அ வுட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து டைனிங் ஏரியா. அண்ட் இங்கேயே இன் ஹவுஸ் கிச்சன் இருக்குது. ஸோ அங்கேயே டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ப்ரியாராக சொன்னீங்கன்னா they'll prepare and give it to you. அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். த ப்ராப்பர்ட்டி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடே ஒரு ரிவர் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்மால் ஹட் அண்ட் நல்ல ஃபேரி லைட்ஸ்லாம் போட்டு த ப்ராப்பர்ட்டி வாஸ் வெரி காசி, க்யூட். வி ரியலி லவ் த ஹோம் ஸ்டே. செம்ம குளிராக இருந்துச்சு. அண்ட் அங்கே போன் ஃபயருக்கான ஒரு பிளேஸ்லாம் வச்சு அண்ட் ஃபயர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. வி ஹேட் அ கிரேட் ஈவினிங். அண்ட் இங்கே தான் நாங்கள் மற்ற ட்ராவலர்ஸோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மியூசிக் கேட்டோம். அண்ட் ஸ்மால் கேம்ஸ்லாம் விளையாடணும். அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஸ்பெண்ட் த ஃபர்ஸ்ட் ஈவினிங் இன் ஜிபி. மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபி அப்படின்ற ஒரு ஹிமாச்சலில் ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆஃப் பீட் பிளேஸ். ஸோ இது வந்து ஐ திங்க் டூரிஸ்ட் யூஸ்வலாக இந்த பிளேஸ்க்கு கூட்டின்னு வர மாட்டாங்க. பட் ரொம்ப ஒரு 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 டைனியான ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே ஒரு இது பேர் வந்து ஒரு ஹோம் மாதிரி இருக்குது, ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தங்குறோம். எங்கள் விண்டோவிலேருந்து வியூவே செம்மையாக இருக்குது. ட்ரீஸ் இருக்குது, மலை இருக்குது, ரிவர் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் நான் இங்கேயே இருந்து இல்லை இங்கேயே வாழ்ந்துலாம் நேற்று நான் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக நேற்று நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம், இங்கே வந்து எப்படி தங்கலாம், இங்கே வீடு வாங்கலாமா, அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தோம். ஏன்னா இந்த பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் காட்டுறேன் என் விண்டோவில் இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள். மலை அண்ட் தட்ஸ் தி ரிவர். அந்த ரிவர் இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக் போக போகிறோம் வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஜிபி வாட்டர் ஃபால் பார்க்குறது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 kilometer இன்னொரு ட்ரெக் இருக்குது. இட்ஸ் டு சி அ லேக், சல்சார் லேக். ஸோ சம்திங் ஐ புட் இட் பிலோ. ஸோ அந்த லேக் பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 kilometers வாக்கிங் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பெரிய ட்ரெக் அது. இப்போது வாட்டர் ஃபாலுக்கு ஒரு மினி ட்ரெக் போயிட்டு வர போகிறோம். வெளில கிளைமேட் பார்த்திங்கன்னா இட்ஸ் 8 degrees Celsius, 8 or 5 degree, ஐம் நாட் ஷுர். பட் செம்ம குளிராக இருக்குது. நைட்டு பயங்கர குளிராக இருந்தது. நான் நினச்சேன் மணாலி தான் குளிர் அப்படின்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா ஜிபி இன்னும் குளிராக இருக்குது. அதுவே பயமாக இருந்தது. இது பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோ குளிராக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு பக்காவான ஒரு வியூவோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் நாங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்மால் ட்ரெக் பண்ணி நாங்கள் ஜிபி வாட்டர் ஃபால் ரீச் ஆனோம். ஸோ திஸ் இஸ் அ வெல் மெயின்டைன் பிளேஸ் பை த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஜிபி போனீங்கன்னா இட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் நீங்களே இப்போ தெரிஞ்சுப்பீங்க. தெர் இஸ் அன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஆஸ் வெல். பட் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் பிலோ 50 rupees தான்.
இன்சைடு என்ட்ரான உடனே இட் வாஸ் ரியலி லைக் எ ஃபேரி டெய்ல் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சைட்லலாம் மினி வாட்டர் ஃபால் மாதிரி குட்டி குட்டி தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஸ்டெப்ஸ் அண்ட் அந்த க்ரீன் கலரில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அது மாதிரி நிறைய பிரிட்ஜ் இருந்துச்சு. போனீங்கன்னா அட் லாஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வாட்டர் ஃபால். இட் இஸ் அ மினி வாட்டர் ஃபால் தான், பெரிய வாட்டர் ஃபால்னு சொல்ல மாட்டேன். பட் அதுவே ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் அ கோல்டு அந்த கிளைமேட்னால. The surprising part, the waterfall welcomed us with a rainbow. இது பார்க்கவே ரொம்ப சர்ரியலாக இருந்துச்சு. ரெயின்போ நான் இவ்வளோ கீழே பார்த்ததே இல்லை. லைக் இட் வாஸ் ரியலி வெரி நியர் டு மீ. ஐ ஹோப் வீடியோவில் உங்களுக்கு அது கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன். இங்கே மினி பாண்ட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்லேருந்து வர வாட்டர் வந்து இந்த பாண்டில் டெபாசிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இட் வாஸ் வெரி கோல்ட். யூஸ்வலாக சம்மர் டைம்லலாம் இங்கே வாட்டர் ஃபால்லலாம் நம்ம அழகாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் யா we didn't get into the waterfall because ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இட் இஸ் நாட் லைக் ஒரு பெரிய வாட்டர் ஃபால் பயங்கர வாட்டர் ஃப்ளோ அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் அ வெரி மீடியம் வாட்டர் ஃபால். ரொம்ப லிமிட்டான வாட்டர் சோர்ஸ் தான் இருந்துச்சு. பட் இதோட ஆம்பியன்ஸ் தான் வேறு மாதிரி. அந்த வாட்டர் ஃபால், ரெயின்போ, சுற்றி ஃபாரஸ்ட், அந்த ப்ளசன்ட் என்விரான்மெண்ட், இது எல்லாம் தான் இந்த இடத்த ரொம்ப ஸ்பெஷல் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இருந்த ஹோம் ஸ்டேயில் ஆக்சுவலி அவங்க 2 டாக்ஸ் வளர்க்குறாங்க. தே வர் ரியலி ஃப்ரெண்ட்லி. அவனுங்க எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரைக்குமே எங்கள் கூட ட்ரெக் பண்ணி தான் வந்தாங்க. இட் இஸ் லைக் தேர் ஹோம் அந்த மாதிரி. இந்த பிளேஸ் ஒரு இன்ஸ்டாகிராமபிள் பிக்சர் பர்ஃபெக்ட் லொக்கேஷன் தான் சொல்லுவேன். அண்ட் நாங்களும் நிறைய பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு we started to trek back to our home stay. And I recommend கொஞ்சம் பிஃபோர் மார்னிங் ஒரு சீக்கிரமாகவே ஒரு 7:30 போலவே ரீச் ஆகிடுங்க. பிகாஸ் ஆஃப்டர் தட் க்ரௌட்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தட் யூ வில் நாட் கெட் தட் பிக்சர் பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஸோ டூ விசிட் த பிளேஸ் ஏர்லி as possible. Deepika, how was the waterfalls experience? Come. How was the waterfalls experience? Wonderful. Wonderful, right? Very chilly. Very chilly. Chilly. I am very tired. These guys are not letting me sit. They are asking me to walk continuously for 6 days now. These guys are very cruel. Yeah, we are very I am cool. very tired. Oh my god. Oh God, drama queen, get up. Go. As I said, not only the main waterfall, but அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. So I'm sharing the clips with you. I hope you guys like it. Hi guys, so இப்போ தான் நான் வந்து ஜிபி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ட்ரெக் இருக்குது, பட் போகுமான்னு தெரில. பட் இது வரைக்கும் ஜிபி வாட்டர் ஃபால் மேஜிக்கலாக இருந்தது. அம்மா ரெயின்போலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ட்ரிப்பு மோஸ்ட்டாக அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது ஆக்சுவலாக. இந்த ஜிபி வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஜிபின்னு ஒரு ஊர் இருக்குது, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த ஊர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இது ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான், பட் இதுவே பயங்கர செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செம்மையாக தான். ரொம்ப குளிர், செம்ம குளிர். ஆனால் மணாலி இதோடலாம் கம்பேர் பண்ணால் பிஜி வந்து நேச்சுரலி வெரி சில் பிளேஸ். நான் கசோல் அதெல்லாம் இதோட நான் ஜிபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்மள மாதிரி தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த குளிர் நம்மளுக்கு தாங்காது. 2 நாள் 3 நாள் அதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். இருக்கலாம் எப்படின்னா ரொம்ப போயிட்டு வராமல் வீட்டில் இருந்துட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணின்னு. அங்கே ரோட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் வியூஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் ரோட்டில் நடந்து போகலாம். லிட்ரலாக ஒரு மலையில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எலிவேட்டட் ஸ்லோப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் அண்ட் ப்ரிப்பேர்டாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாது.
ஏன் சர்க்கும் வெயிட் பண்ணிட்டு 2 பேர் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் ப்ரிப்பேர்டாக போகலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா. பாருப்பா இருக்கு இதில் தான் என் நிலைமையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது வந்து லாட்டோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ். இந்த இடத்துல ஜீப் வருது, டெம்போ வருது, ஜைலோ வருது, எல்லா காரும். ஆனால் இந்த இடத்த பாருங்க எவ்வளோன்ட்டு இருக்குது. பட் வியூ பாருங்க செம்மையாக இருக்கு. எப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். பாய். வி ஜஸ்ட் வாண்ட் அ ரிலாக்ஸ் லேட் பேக் ஜிபியை ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்லோ பேஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம். ஸோ வி டிடன்ட் கோ ஃபார் த பிக் ட்ரெக் சின்ஸ் இட் வாஸ் அ சடன் பிளான். நாங்கள் வந்து லஞ்ச் சொல்லலை. ஸோ பட் தே கேவ் ஆப்ஷன் லைக் நெக்ஸ்ட் டோரே கெஃபே பெல்லா அப்படின்னு ஒரு கெஃபே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே ப்ரியாரோ ஆர்டர் பண்ணி வி ஹேட் அவர் லஞ்ச். ஸோ அங்கே வந்து பிஸாலேருந்து பேன் கேக்லேருந்து ஆலு பரோட்டாலேருந்து மேகிலேருந்து எல்லாமே கிடச்சிது. ஐ வாஸ் ரியலி ஷாக் லைக் இப்படி ஒரு ஆஃப் பீட் டெஸ்டினேஷனில் எப்படி லைக் இவ்வளோ ஃபுட் கிடைக்குது. Since it was an open kitchen, like நாங்கள் வெளியில இருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மிடில் சாப்பிட்ற மாதிரி லிட்டரலாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. And we got a chance to meet the owner of the cafe. Actually அந்த cafe is a part of a homestay nearby called Danny's Riverside Cottage அப்படின்னு ஒரு பிளேஸ் ஓட பார்ட் தான் அந்த cafe. ஸோ த ஓனர் வாஸ் ரியலி வெரி ஃப்ரெண்ட்லி. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஈவன் ஹி வாஸ் வெரி ஸ்வீட். அவரோட ஹோம் ஸ்டேவை எங்களுக்கு சுற்றி காட்டினாரு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் ஹியர். चप्पल ले रहे हैं. So these are authentic Himachali houses which were made from the ancient times. Everything in these houses is made out of wood. Wood. बस ये बाद में इस घर में इंट्रोड्यूस कराई ये washrooms which were made out of cement. Cement. इसमें टाइल्स लगाते क्या? ये पीछे बाद में ऐड करा है इन्होंने. अरे बहुत అలాగే మరక మేల టైల్స్ వచ్చుకా ఇంకా మైది టైల్స్ बाथरूम बहुत ज्यादा हो घर के अंदर जोर जोर से भाग रहे हो आप और स्नो जब बहुत ज्यादा बढ़ जाए और स्नो में स्लाइड कर रही है वैसे नहीं होता स्नो से मेरे को. तो अपन को कुछ भी नहीं सुनेगा. बारिश आ रहा है ऊपर आएगी आवाज पर हल्की आवाज आएगी जैसे अगर टीन का होता है ना अगर वो तब आएगा. हाँ तो आएगा टन 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 टन. ऐसा बहुत ज्यादा नीचे नहीं पानी आएगा. नहीं है. और कर्टन हटा के देखो we have a view from this room. நல்லா இருக்குல்ல. Great. சூப்பர் है भैया. भैया वाह. हाँ मेरा छोटा ब्रदर. भैया माने तो छोटा भैया. बड़ा वाला छोटा भैया. बोलेंगे छोटा वाला भी बोलेंगे ब्रदर ब्रो. So this is room number 2. हाँ Which is for people. इसमें भी रूम नंबर 2 है क्या? एक रूम एक वाला. नहीं मैं वैसे बता रहा हूँ अब इस रूम को हम देते हैं नॉर्मली जिन लोगों को सिर्फ चिल करना है रेस्ट करनी है they don't want any view or anything. So long stays के लिए जो आते हैं this is an ideal room for them. And again we have a washroom with it. बहुत सुंदर लग रहा है. बहुत सुंदर लग रहा है. कुछ छोड़ दे आप. This room is again with a view. ये साइड में शिव मंदिर है. Traveling always there is a phase expect the unexpected and be prepared அந்த மாதிரிலாம் இருக்குது. And this was a very good unexpected surprise to us because நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் கற்றுப்போம். அது மாதிரி மற்றவங்க லைஃப் ஜர்னி நம்ம கிட்ட சொல்லும் போதும் அதுலேருந்தும் நம்ம நிறைய கற்றுப்போம். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக அவரோட ஸ்டோரி. அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ட்ராவலிங் கூட நான் சொல்லுவேன். Croton. No, this is Japani. This is the fruit. This. Super. What mango? No, these are not mangoes. This is called Japani. Japani. Hey. லைக் இன்னொரு நோட்டபிள் திங் என்னன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறாங்க.
லைக் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நாங்கள் ரேண்டமாக ஒரு புது வெரைட்டி ஃப்ரூட் பார்த்தோம். ஐ வுட் சே ஆஸ் அ ட்ராவலர் ஆர் அ டூரிஸ்ட் நம்ம வந்து அந்த இயற்கையை ரசிக்கலாமே தவிர அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. நம்மளும் அவங்கள கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அண்ட் தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். தென் வி வர் ஜஸ்ட் ட்ரோலிங் அரவுண்ட் த நெய்பர்ஹுட். லைக் நாங்கள் ரிவர் கிட்டலாம் போனோம். ரிவர் கிட்ட போயிட்டு லைக் வி வர் ஜஸ்ட் ரிலாக்ஸிங் அண்ட் என்ஜாயிங் த நேச்சர். அண்ட் மஸ்ட் சே இந்த 2 டாகீஸ் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அங்கே சிக்குன்னு இன்னொரு டாகியும் இருந்தது. அவங்க 3 பேருமே லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தாங்க. பிகாஸ் எல்லாருமே பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் மாதிரி. இட் வாஸ் ஓவரால் அ வெரி ப்ளசன்ட் டே. லைக் ஐ காட் அ ஃபீலிங் டெய்லி நமக்கு இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் ஃபார் எவர் நான் அங்கேயே இருந்துருவேன். ஹாய் சொல்லுங்கம்மா. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். பேசுங்க. எட்டோதி ஹட்டுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல குளிர் தாங்குற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க போட்டுட்டு தான் வரணும். அது வரைக்கும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய். இன்னையோட நம்மளோட ஹிமாச்சல் ட்ரிப்பு முடிய போகுது. comes to an end. ஸோ என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அம்மா எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்? எப்படி இருந்துச்சு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. வந்த உடனே ஃப்ளைட் அப்புறம் இந்த மணாலிக்கு வந்தேன். இந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆறும் நல்லா அந்த ஓட சத்தம் சத்தம் வேகத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக. அப்புறம் வந்து இந்த மேலே போட்டுட்டுனா சொன்னீங்க உட்காந்து பிடிச்சிருக்கோம். ஜிப்லைன் ஜிப்லைன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி மேலெல்லாம் பறக்க முடியுமா? டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். நிஜ வாழ்க்கையில் எனக்கு இல்லை. இது ட்ரிப் வந்து யூஸ்வலாக நம்ம டூர் ட்ரிப் மாதிரி இல்லை, கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கிறதா இருக்குது. இது நினச்சி பார்க்காதது. அதுவும் என்னுடைய பழக்கம் கிட்ட இருக்கேன்னா என்னால் நினைச்சே பார்க்க முடியல. இந்த பணியை வந்து நான் மேலேயே நின்று அதே கையில் தொட்டு பார்த்தேன். எனக்கு நம்பவே முடியல என்னால். நான் இது மாதிரி இருக்கேன், இது மாதிரி இதை தொடரேன், நான் நிற்கிறேன், அந்த உணர்வு எனக்கு நல்லா அனுபவிக்கிறனால எனக்கு முடியல. ஆனாலும் நான் அந்த இன்பத்தை நான் அடையிறேன். இந்த சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அம்மா உண்மையிலே மன நிம்மதி வேணும், ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா இமாலயா வரலாம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இயற்கையை கெடுக்காம அந்த இயற்கையை வாழ்றாங்க. அவங்க மற்றவங்க கெடுக்கிறதையும் அது அவங்க விரும்பலை. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் முதல்ல வரும்போது நினச்சோம் இங்கே என்ன தொழில் பண்ண முடியும், இவங்க எப்படி இவங்க, ஏன்னா எப்போ தானே டூரிஸ்டெல்லாம் வருவாங்க, இவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் என்னன்னு நினச்சோம். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே என்ன, அவங்க ரொம்ப விரும்புறது என்னென்னா இந்த சூழலில் வாழ்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அது எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை அவங்க முதல்ல விரும்புகிறாங்க. அதுக்காக சில தியாகங்கள் பண்ணவும் அவங்க தயாராக இருக்காங்க. பெரிய லக்ஸுரியஸ் லைஃபு அதெல்லாம் அவங்க விரும்பல. ஒரு அமைதியான வாழ்க்கை, அதுக்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிருக்கிற இடத்துல முடிஞ்சால் சொந்த இடம் இருந்தால் வீடு கட்டிக்கிறாங்க. அப்படி இல்லையா லீஸுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தரதளத்தில் அவங்க இருந்துட்டு மேலெல்லாம் அவங்க ஒரு ரூமாக கட்டி அழகாக அவங்க வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்டே கொஞ்ச நாள் வந்து இருக்கிறவங்க, இல்லை டெய்லி 2 நாள் இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எதாவது சாப்பாடு வேணும் எதனா ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க உடனே அதை ரெடி பண்ணிடுறாங்க. சுட சுட நம்ம கொடுக்குறாங்க. நம்மளோட முகத்தை பார்க்குறாங்க. அவங்க நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது, நம்ம எப்படி இன்னும் ஏதாவது அவங்க கிட்ட நம்ம அவங்க செய்யறது அவங்க ரொம்ப பிடிச்சி பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே இங்கே இருக்கிற வீடுகள் இதோட அமைப்பெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுடும். ஏன்னா கூரெல்லாம் நம்ம இந்த ஓடில் பார்த்துப்போம் இல்லையா, இங்கே வந்து பாறையே அழகாக அதை எப்படி உடைக்கிறீங்க, மிஷின் கட்டிங் வச்சிருக்காங்க. ஆனா மிஷின் கட்டிங் இல்லையா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்கு ஒரு முறை சொல்றாங்க. அது தொழில்நுட்பம் ஏதோ கும்பா கட்டிட அமைப்பு. அதுல வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏற்ற இடத்துல கரெக்டா அதை அடிக்கும் போது அது அப்படியே பலகையா வந்துருது. அதை மேல மர வீடு அதுக்கு மேல ஓடு மாதிரி அழகா பண்றாங்க.
அதுக்கு எப்படி எதாவது ஆணி அடிக்கிறீங்களான்னா அதுவும் இல்ல. இது அந்த மாதிரியான ஒரு கட்டிட முறை அழகா அப்படியே செருகிறது தான், அடுக்கடுக்கா செருகிறது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வீடு கட்டி இருக்கிற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. உள்ள போகும்போதே ஒரு மன அமைதி. எப்படி இருக்குன்னா ரிவர் இருக்கு, மலை இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, நடுவுல வீடு இருக்கு, ஒரு ஃபேரி டேல் ஃபீலிங். அப்படியே அந்த கிளைமேட்டும் அப்படியே நல்லா ஒரு நல்லா சில்லிங்கா நல்லா ரிலாக்ஸா. ஏன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா, ஐ மீன் லோ டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா தாங்க முடியல, லைக் தலைலாம் வலிக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு சென்னை மாதிரி இடங்கள்ல இருந்துட்டு இங்க வரவங்களுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், லைட்டா வலிக்கும். பட் ஆனா கொஞ்சம் 2-3 நாள் இருந்தா பழகிடுது. ஆனா வடிவேலு பாணியில தான் இது முதல்ல கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அவங்க சொன்னாங்க இது எங்களால தாங்கவே முடியலன்னா இதுதான் இங்க நார்மல் டெம்பரேச்சர், நீங்க சீசனுக்கு வரல, இன்னும் சீசன் டைம்ல இன்னும் இதுவா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள், செடிகள், பூக்கள் இதெல்லாம் அவங்க அழகா அப்படியே அவங்களோட கார்டன் நிறைய இருக்கு. சின்னதா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு வச்சிருக்காங்க. ரிவர் சைடு இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா சீக்கிரமா வளருது. அந்த மண்ணு நல்லா அவ்வளவு பாங்கா. கிச்சன் கூட வீட்டுக்கு வெளியே வைக்கிறாங்க. நிறைய பேர் நாங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன கிச்சன் வீட்டுக்கு வெளியே இருக்கு, இதை போய் வாங்கியிருக்கேன். அதுதான் என்னோட பிளஸ்ன்னு அவர் அது பிளஸ் ஆக்குனாரு பாருங்க. அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன கஃபே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேணுன்றதை வரவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவருக்கும் வேணுன்றதை சமைச்சிட்டு கூட்டிட்டு அவருக்கு உள்ள போயிடுறாரு. நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். வரலாம். நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நல்லா அதிகம். ஆனா எல்லாம் அந்த உடைங்க கொண்டு வரணும். ஆனா இதுதான் அவங்களோட வாழ்வாதாரம்ன்ற போது கொடுக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேரா வந்து தங்குறப்போ இன்னும் கொஞ்சம் குறையுது. வந்து ஒருத்தர் தங்கினா 25,000 ஒரு மாசத்துக்கு 3 வேளை சாப்பாடும் கொடுத்து உங்களுக்கு ஹோம் ஸ்டே, வீக்லி ஒன்ஸ் லாண்ட்ரி எல்லாமே பண்ணி தராங்க. அது ஒரு 2 பேர் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ஃபார் ஃபுட் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும். ஆனா டிவைட் பண்ணி பார்த்தா சரியா தான் இருக்கும். 15,000 இந்த மாதிரி இடங்கள் நமக்கு கிடைக்கணுமே. நம்ம இதுக்காக சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து அங்கே இங்கேயும் போகணும், கிரீன்லாண்ட்லாம் போகணும் அவசியமே கிடையாது. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பனி வேணுமா, சரியான கிளைமேட்டுக்கு வந்துடலாம். பனி வேண்டாமா, குளிர் மட்டும் வேணுமா, இந்த கிளைமேட்டுக்கு அக்டோபர்ல வந்துடலாம். கொஞ்சம் வெயில்னா வெயில் இருக்கு, ஆனா நம்ம ஊர் வெயில் அளவுக்கு இல்லை. ஏப்ரல் வெயிலா வர சொல்றாங்க அந்த மாதிரி. ஆனா அது வெயிலா இருக்காது, சில்லா இருக்கும். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு முறை இமயமலை வந்து பார்த்துட்டு போகணும். இங்க இருக்கிற ஒரு மலைகளுக்கும் ஒரு பல கிராமத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நாங்க கசூர் போயிருந்தப்போ அங்க ஒரு சிறப்பு. இது என்ன இடம்? ஜிபி. இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது வந்து கொஞ்சம் பின்தங்கின இடம் மாதிரி இருக்கு, ரொம்ப உள்ள இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை மேல கட்டப்பட்ட வீடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கமும் ஒரு மலை. இதுக்கு நடுவுல நாம இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்ம வாழ்க்கையில. நான் நிஜமாலும் நினைக்கிறேன் ஜிபி அது ஏதோ ஒரு கிராமம் இருக்கும் ஹிமாச்சல்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு மலை மேலேயும் ஒரு மலையிலயும் ஒரு கிராமம் இருக்கு. நிறைய சில மலையில நிறைய கிராமம் இருக்கு, சில மலையில எப்படி இங்க கண்டுபிடிச்சு எப்படி இங்க வந்து எப்படி வாழ்றாங்க அப்படின்னு வழியெல்லாம் இதான் ஆச்சரியப்பட்டோம். எப்படி ரோட போட்டு அதுல வீடை கட்டி அதுக்கு ஒரு வழியை அமைச்சு அதுல வாழ்ந்து இருக்காங்கன்னு போது ஆச்சரியமா இருக்கு. பள்ளிக்கூடம் போகுது பிள்ளைங்க, அதுல தீர்த்து வச்சு. ஆனா சொல்றாங்க இங்க 100 வருஷம் நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம். இது இப்பதான் லேட்டா கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனா ரொம்ப பழைய இடம் தான். இதோட மூதாதையர்கள் காலத்துல இருந்து இங்க இருக்காங்க அப்படின்னாங்க. இன்னும் இங்க நெட்வொர்க்கிங்லாம் நல்லா இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரீ வைஃபை எல்லாம் வைஃபை இருக்கு, நல்லா அழகா சுடு தண்ணி வேணும்னா எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் இந்த ட்ரிப் எப்படி இருந்தது? சூப்பரா, ரொம்ப சூப்பரா. நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. தண்ணியில வந்து புகை வரும், சுடு தண்ணி வரும், இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. மணிகரன் கோயில். ஆமா, அதுல சின்ன சின்ன பையங்கள்ல மூட்டை கட்டி அடிச்சு தண்ணி சுத்தம்ல விடுறாங்க. அது ரெண்டு பார்க்கறதுக்கு ஆச்சரியம். உறங்கி போகுதுங்க இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம மீட் பண்ணுவோம். Back to Chennai. Metro. Bye. ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த ட்ரெயின்ல.